ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.16 பார்க்கலாம். இந்த சம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், சரிங்களா? அதே மாதிரி இதே மாடலில் பயிற்சி 6.4ல் 4வது கணக்கு இருக்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு கணக்குமே மாறி மாறி எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் தரவு பண்ணிடுங்க. ஓகே, கர்ணம் 5 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு குறுங்கோணம் 48 டிகிரி 30 மினிட்ஸ் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பை காண்க. நம்ம இங்கே செங்கோண முக்கோணத்தோட பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருங்க. இனிமே இங்க கர்ணம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கர்ணம்னா என்னது? 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் கர்ணம். இதோட மதிப்பு 5 சென்டிமீட்டர், சரிங்களா? ஓகே, இதுக்கு பிறகு ஒரு குறுங்கோணம். குறுங்கோணம்னா என்னது? இதுவும் குறுங்கோணம், இதுவும் குறுங்கோணம். இது ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு குறுங்கோணம் என்னன்னா 48 டிகிரி 30 மினிட்ஸ். நான் இதை எடுத்துக்கிறேன், எழுதிக்கலாம். 48 டிகிரி 30 மினிட்ஸ், சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம நேம் கொடுக்கலாம். இது ஏ, இது பி, இது சி. இப்போ நம்ம செங்கோண முக்கோணத்தின் பரப்பை தான் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு அரை இன்டு பி இன்டு ஹெச் சதுர அலகு. இதுதான் நம்மளோட ஃபார்முலா, சரிங்களா? எழுதிக்கலாம். அரை இன்டு பின்னா அகலம், அகலம்னா இது பிசி, சரிங்களா? அப்போ பிசி இன்டு ஹெச்னா உயரம், உயரம்னா இது ஏபி, ஏபி. இப்போ நம்மளுக்கு பிசியோட மதிப்பும் ஏபியோட மதிப்பும் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இதோட பரப்பளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஓகே, பிசி ஏபி கண்டுபிடிக்கலாம். அப்போ தீட்டாக்கு எதில் இருக்கக்கூடிய இது எதிர்பக்கம், சரிங்களா? பாக்கி இருக்கக்கூடிய இது அடுத்துள்ள பக்கம். நம்மளுக்கு இப்போ கர்ணத்தோட மதிப்பு தந்திருக்காங்க. முதல்ல எதிர்பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே வரக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பார்க்கணும். எதிர்பக்கமும் கர்ணமும் வரக்கூடிய ஃபார்முலா எதுனா சைன் டீட்டாவில் வரும். அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். சைன் டீட்டாக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 48 டிகிரி 30 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம். எதிர்பக்கத்தை ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏபி டிவைடட் பை கர்ணம். கர்ணத்தோட மதிப்பு 5 சென்டிமீட்டர், அப்போ 5. இப்போ சைன் 48 டிகிரி 30 மினிட்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே சைன் இருக்கிறதுனால நேச்சுரல் சைன் இதை தான் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ஓகே, கோணம் என்னது? 48 டிகிரி. அப்போ கோணத்துக்கு கீழே 48 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்குது? அப்புறவு 30 மினிட்ஸ், மினிட்ஸ் எல்லாமே மேலே பார்க்கணும், சரிங்களா? 30 மினிட்ஸ் என்ன இருக்குது? அப்போது 30 மினிட்ஸுக்கு கீழே நெக்ஸ்ட்டு இந்த 48க்கு நேராக என்ன வருது? 0.7490 எழுதிக்கலாம். 0.7490. 5 வகுத்தல்ல இருக்குது, இங்கே வந்துன்னா பெருக்கலாம் மாறிடும். அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு ஏபி. இப்போ இது ரெண்டே பெருக்கலாமா? 5 0 பெருக்குனா 0 தான். இனி 9 5 45. அப்போ 5 பாக்கி 4, நான் 5 20. 20க்கு கூட 4 கூட்டினா 24. அப்போ 4 பாக்கி 2. 7 5 35. 35க்கு கூட 2 கூட்டினா 37. அப்போ 7 பாக்கி 3. இனி 0 5 கூட்டினா 0. 0க்கு கூட 3 கூட்டினா 3. இங்கே 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே நம்ம 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ஏபி. இப்போ நம்ம ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி பிசி கண்டுபிடிக்கலாமா? அப்போ அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் வரக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பார்க்கணும். எதில் வரும்? காஸ் டீட்டாவில் வரும். அப்போ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம். காஸ் டீட்டாக்கு பதில் 48 டிகிரி 30 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கத்தை பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், டிவைடட் பை கர்ணத்தோட மதிப்பு 5. இப்போ காஸ் 48 டிகிரி 30 மினிட்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இங்கே காஸ் இருக்கிறதுனால நேச்சுரல் கொசைன் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 48 டிகிரி என்ன இருக்குது? 30 மினிட்ஸ் என்ன இருக்குது? அப்போ 30 மினிட்ஸுக்கு கீழே 48 டிகிரிக்கு நேராக என்ன வருது? 0.6626 எழுதிக்கலாம். 0.6626. 5 இங்கே வந்துன்னா பெருக்கலாம் மாறிடும். இஸ் ஈக்குவல் டு பிசி. இனிமேல் பெருக்கலாமா? 6 5 30. அப்போ 0 பாக்கி 3. இனி I 2 10. 10க்கு கூட 3 கூட்டினா 13. அப்போது 3 பாக்கி 1. இனி 6 5 30. 30க்கு கூட 1 கூட்டினா 31. அப்போ 1 பாக்கி 3. திரும்பவும் 6 5 30. 30க்கு கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். அப்போ 3 பாக்கி 3. 0 5 பேருக்குன்னா 0. 0க்கு கூட 3 கூட்டினா 3. இங்கே 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், சரிங்களா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு பிசி. இப்போ நம்மளுக்கு பிசியோட மதிப்புமே தெரியும், ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு மதிப்புமே இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஓகே, பிரதியிட்டுட்டேன். அதை அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அரை இன்டு பிசிக்கு பதில் பிசியோட மதிப்பை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏபிக்கு பதில் அதோட மதிப்பு எழுதியிருக்கேன். இப்போ 2ஆல் இதை வகுக்கலாமா? அதாவது கேன்சல் பண்ணலாம். 2ஆ வாய்ப்பாடு போகும். 2 2
இங்கே ஓ 2 பாக்கி 1, இங்கே புள்ளி இருக்கனால அடுத்த புள்ளி வச்சிருங்க. இப்போ இது 13 இனிமேல் ஆ 2 12 பாக்கி 1, இனிமேல் ஐ 2 10 இங்கே பாக்கி 1 சரிங்களா. இனிமேல் ஆ 2 12 பாக்கி 1 ஐ 2 10. இப்போ பாருங்க 1ஐயும் 1.65 6 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 1.65 தான் கிடைக்கும். இன்டூ 3.7450. இப்போ இதை ரெண்டையும் பெருக்கலாம். ஓகே எழுதிட்டேன். 5ஐயும் 0 பெருக்குனா 0, ஐ 5 25, அப்போ 5 பாக்கி 2, இனி ஐ 4 20, 20 கூட 2 கூட்டினா 22, அப்போ 2 பாக்கி 2, இனி 7 5 35, 35 கூட 2 கூட்டினா 37, அப்போ 7 பாக்கி 3, இனிமே ஐ 3 15, 15 கூட 3 கூட்டினா 18 சரிங்களா. இனி 6ஆம் வாய்ப்பாடு 6ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான், 6 5 30, அப்போ 0 பாக்கி 3, இனி 6 4 24, 24 கூட 3 கூட்டினா 27, அப்போ 7 பாக்கி 2, இனி 7 6 42, 42 கூட 2 கூட்டினா 44, அப்போ 4 பாக்கி 4, இனிமே 6 3 18, 18 கூட 4 கூட்டினா என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்க திரும்பவும் 5ஆம் வாய்ப்பாடு. ஆல்ரெடி 5ஆம் வாய்ப்பாடு எழுதி நம்ம மேலே எழுதியிருக்கோம் சரிங்களா. அப்போ மேலே இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிட்டாலே போதும். 0 5 2 7 8 1. அடுத்து 6ஆம் வாய்ப்பாடு, திரும்பவும் 6ஆம் வாய்ப்பாடு. அப்போ இதை அப்படியே எழுதிட்டாலே போதும். 0 0 7 4 அப்புறம் 2 2 இது 1 சரிங்களா. இனி 1ஆம் வாய்ப்பாடு, அப்போ மேலே இருக்கிறது அப்படியே வரும் ஓகேங்களா. அப்போ 0 5 4 7 3. இப்போ கூட்டிடலாம். 0 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5, 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2, 7 7ஐயும் கூட்டினா 14, 14 கூட 5 கூட்டினா 19, அப்போ 9 பாக்கி 1, 8 4ஐயும் கூட்டினா 12, 12 கூட 1 கூட்டினா 13, 13 கூட 2 கூட்டினா 15, அப்போ 5 பாக்கி 1, இனிமே 1 1 கூட்டினா 2, 2 கூட 2 கூட்டினா 4, 4 கூட 7 கூட்டினா 11, 11 கூட 7 கூட்டினா 18 சரிங்களா. 18 கூட 5 கூட்டினா 23, அப்போ 3 பாக்கி 2, இனிமே 2 2 கூட்டினா 4, 4 கூட 8 கூட்டினா 12, 12 கூட 4 கூட்டினா 16, 16 கூட 4 கூட்டினா 20, அப்போ 0 பாக்கி 2, இனிமே 2 1 கூட்டினா 3, 3 கூட 2 கூட்டினா 5, 5 கூட 7 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 3 2 கூட்டினா 5, 5 கூட 1 கூட்டினா 6. இப்போ பாருங்க இங்கே 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ டோட்டலாக 8 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8, அப்போ புள்ளி இங்கே வரும் சரிங்களா. லாஸ்ட் 0னால அந்த 0 வேண்டாம். அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 6.20 3 5 9 2 5. அப்புறம் அலகு எழுதிக்கணும், சதுர அலகு. அப்போ சதுர நம்மளுக்கு கொஸ்டின்ல சென்டிமீட்டர் தந்திருந்தாங்க, அப்போ சென்டிமீட்டர் எழுதிக்கணும், இல்லாட்டா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கணும் சரிங்களா. இது ரெண்டுல நீங்க எது வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.